ஹாய்ங்க. டுடே வெயிட் லாஸ் சேனல் டே 10. இன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே ஜீரா தண்ணி வச்சு குடிக்கலான்னு ஜீரா வாட்டர் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஜீரா வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு வாமாக இருக்கும் போது குடிக்கணும். ஆறி போயிட்டு குடிக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூட்டியும் குடிக்கக்கூடாது. நல்லா வாமாக இது பண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வாமாக இருக்கிறப்ப எடுத்து குடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு மட்டும்தான் வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிறு மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்ம எவ்வளோ ஆயிலும் சுகரும் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே நான் வெங்காயம் போட்டு தாளித்து சாப்பிடுவேன். சரி இன்றைக்கி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மதியம் லஞ்சுக்கு காளான் தான் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா காளானில் ரொம்ப தண்ணி கண்டென்ட் அதிகம். அதனால அது செய்ய ஆரம்பித்தேன். வெங்காயம் தக்காளி அப்படின்னு போல தான் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் காளானை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டு காளானை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டேன். அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி வெளியே வர அது காளானே நல்லா வதங்கி ஸ்ப்ரிங்கி வர ஆரம்பிச்சிரும். அப்புறமா ஏதாச்சும் ஒரு காய் எடுத்துக்கணும்ல, அதனால் புடலங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் 2 புடலங்காய் இருந்துச்சு, சந்தையில் வாங்கிட்டு வந்தது. இந்த புடலங்காய் சீவி உள்ளே இருக்கிறதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு அது குட்டி குட்டியாக க்யூப்பாக கட் பண்ண ஆரம்பித்தேன். கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு சைட் பை சைடு தழனி மொட்டை கடையல் பண்ணலாம், பச்சை தழனி மொட்டை கடையல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த கடையலுக்கோசரம் அந்த வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் போட்டுட்டு அடுப்பு மேலே வச்சுட்டேன். தழனி பயிறு கடையலும், அப்புறம் இந்த பொரியல், அப்புறம் காளான் கிரேவி, இது 3 வச்சு மதியம் லஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். புடலங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி முடித்து எடுத்து வச்சுட்டேன். அந்த புடலங்காய் போடுறதுக்கு வெங்காயம் தக்காளி அது ஒன்று கட் பண்ண ஆரம்பித்தேன். அதை தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பேன் வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு காய் போட்டு உப்பு மஞ்சள்தூள் இது 2 மட்டும் போட்டு வேக வைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா வெந்து தண்ணி ஊற்றிடுச்சு. லைட்டாக மிளகாத்தூள் போட்டு தேங்காய் போட்டு இறக்கிட்டேன். மதியம் லஞ்ச் ரெடி. மதியத்துக்கு தான் நான் சொன்ன மாதிரி ரைஸு, புடலங்காய் பொரியல், தழனி பயிறு குழம்பு, அப்புறம் மஷ்ரூமு. இதுதான் லஞ்சு. மதியம் நைட்டுக்கு 6:30 இல்லைனா 7:30க்குள்ளே முடிக்கணுன்றனால ஆரியம்மா ராகி தோசை தான் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி தோசைக்கு மாவை கரைச்சிட்ருந்தேன். அதுக்கு தொட்டுக்க அந்த காளான் கிரேவி இருந்துச்சு, அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய மாவு தோசை சுடலான்னு ஆரிய மாவு மட்டும்தான் ரெடி பண்ணேன். ஆரிய மாவில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கிட்டால் தோசை நல்லா வரும். அப்புறம் தவா சூடு பண்ணிவிட்டு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நார்மலாக எல்லா தோசையுமே நல்லா தான் வரும். அதனால் ஆரியமாவு ராகி தோசை 2 எடுத்துகிட்டு காளான் கிரேவி வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. அப்புறமா மாமா சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு இந்த டே ஓவர். டே 10 டேஸ்க்கு ஒரு மார்னிங்கில் ட்ரிங்க் குடித்தேன் இல்லையா, அதுலேருந்து 11th டேலேருந்து அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பார்க்கலாம். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய்ங்க.